ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ vlogs. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு நைட் ரொட்டீன், நைட்டு வந்துட்டு என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது தான். ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன். அண்டு டோக்கியோ வந்துட்டு லென்ஸ்கார்ட்டில் செம்ம ஃபன் பண்ணியிருக்கா. சிம்பிளாக வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. டோக்கியோக்கு ரைஸ் இருக்குது அண்ட் அவளோட சாம்பார் இருக்குது, அது அவள் சாப்பிட்ருவா. எங்களுக்கு வந்துட்டு ஓட்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு டோக்கியோக்கு நான் ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தேன் ஜிம்முக்கு போகும்போது சாப்பிட்றதுக்காக. சரி, ஓகே, அது கொஞ்சம் மிச்சமாச்சு. அப்போது அதையுமே வந்துட்டு ஓட்ஸில் ஆட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான். அதோட கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் மசாலாஸ் மாதிரி போட்டு ஓட்ஸ் சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால வந்துட்டு ஒரு ஆஃப் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் வேக வச்சது, அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கேப்சிகமும் எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வந்துட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ப்ளைனாகவும் ஓட்ஸ் குடிக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மசாலாவாக சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நாக்குக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓட்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க வெளிநாட்டில் செஞ்சுட்டு சக்கை அது எல்லாமே பிழிஞ்சிட்டு சக்கை தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலே நான் தண்ணி ஊற்றி பிழிஞ்சு பார்ப்பேன் இந்த பிராண்ட் வந்துட்டு நமக்கு நல்ல ஓட்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கேப்சிகம் நிறைய எடுத்துக்கல, ஏன்னா வந்துட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுத்துரும். நம்ம மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணலன்னா, அதாவது மசாலாஸ் ஆட் பண்ணலன்னா ஒரு அந்த சப்புன்னு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அதனால் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பச்சை மிளகா வந்துட்டு வீட்டில் இல்லை, நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதனால் வீட்டில் இல்லை. அம்மா வந்தால், வீட்டுக்கு யாராச்சும் வந்தால் தான் பச்சை மிளகாவே வாங்குறது. ஸோ கேப்சிகம் கொஞ்சமாக வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். மீன்வேல் வந்துட்டு ஓட்ஸையுமே வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக் தான் குடிப்பாங்க. இப்போ நான் ஓட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் ஓட்ஸ் ஆனால் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். ஓட்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வந்துச்சு. மார்னிங் டைமில் வந்துட்டு நம்ம குடிக்கணும் அப்படின்னா, இல்லைனா கஞ்சி மாதிரி குடிக்கணுனாலும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம். இது வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் நல்லா வயிறு ஃபுல்லாகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நல்லா க்ரீமியாக வந்துட்டு நான் பண்ணிக்கிட்டேன். ஓட்ஸ் வந்துட்டு என்னன்னா, குக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் சூடு இருக்கும், செம்ம சூடு இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சீக்கிரமாக ஆறவும் ஆறாது, நல்ல சூடு இருக்கும் ஓட்ஸ் எப்போவுமே. நம்ம டேரெக்டெல்லாம் டேஸ்ட் பார்க்குறதுக்காக கையை வச்சோன்னா நல்லா கை சுட்டுரும், நாக்கில் வச்சாலும் நாக்கு சுட்டுரும், அந்தளவுக்கு நல்ல ஒரு சூடு இருக்கும். அவ்வளோதான். ஓட்ஸ் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஜஸ்ட் இந்த மிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்துட்டு கொஞ்சமாக கீ இருந்துச்சு. கீ என்னாச்சுன்னா, நேற்று டோக்கியோ வந்துட்டு பாட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே பிளேட்டில் ஊற்றிட்டா. அப்போ அதை நான் எடுத்து வச்சு அது இன்றைக்கே சமைச்சிடலாம் கெட்டு போகாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீயை யூஸ் பண்ணிட்டேன். இல்லைனா லைட்டாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீயில் வெங்காயம், ஆஃப் வெங்காயம் தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே டைம்லேயே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு தடவையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ப்ளைன் ஓட்ஸோட இதை இந்த மாதிரி வெஜ்ஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்குது. அண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் சீரகம் வந்துட்டு உங்களோட மீல்ஸ்லலாம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கண்டென்ட். அண்ட் சீரகம் ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட, நல்ல ஜீரணம் எல்லாமே ஆகும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு பெப்பரும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எனக்கு கண்டிப்பாக ஸ்பைஸ் கொடுத்துரும். ஸோ நான் ஓட்ஸ் சாப்பிடும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி ஃப்ளேவர் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கீ அதிகம் தான் நினைக்கிறேன். பட் வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் சீட் மீல் மாதிரி வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. வெஜ்ஜஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இப்போ நான் குக் பண்ணுறேன் இல்லையா, எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி குக்கிங் தான். நீங்கள் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜாப்க்குலாம் போகிறீங்கன்னா டக்குன்னு இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அண்டு பாப்பாங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இது பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி வந்துட்டு நீங்கள் குழந்தை இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பெற்றுட்டு நல்லா வெயிட் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு நல்லாவே ஆகும்.
நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், கொஞ்சம் வெயிட் லாஸும் ஆகணும்னா இந்த மாதிரி மெத்தட் எல்லாமே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அண்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. இப்போ ஸ்ட்ரிக்டாக கரெக்டான ஒரு ஷேப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வித் எக்ஸசைஸோட. ஸோ யாருக்காச்சும் வந்துட்டு என் கூட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் டெய்லி உங்களுக்கு வந்துட்டு வீடியோ போடுறேன். டே ஃபுல்லாக நான் வெயிட் லாஸ்க்காக என்ன சாப்பிட்றேன் அண்ட் என்ன வந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என் கூட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருங்க. நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் எவ்வளோ வெயிட் வந்துட்டு நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம், நம்ம சாப்பிட்ற இந்த ஃபுட்டுனால எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸசைஸோடு நம்ம பண்ணும்போது எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம கமெண்டில். அண்ட் இவ்வளோதாங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு இவ்வளோதாங்க. லைட்டாக எல்லாமே வந்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஓட்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி மிக்ஸ் பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். பட் நிக்கி எப்படி சாப்பிடுவார்னா ஓட்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸிங்கை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி ஸ்டைலாக சாப்பிடுவாங்க. பட் நமக்கு எப்பவுமே நல்லா மிக்ஸிங்காக சாப்பிட்றதான் பிடிக்கும். ஹாய், வெல்கம் டு டோக்கியோ விலாக்ஸ். I Auntie love you. ടോക്കി എന്താ ചെയ്യണ്ടേ? Mango തിന്നുന്നു. ഇത് മുത്തി. Blue glass. ഇത് നമ്മുടെ കണ്ണാടി പൊട്ടി. നീയല്ലേ പൊട്ടിച്ചോ? അങ്ങനല്ല, തിരിച്ചിട്ടോ. நல்லா இருக்கு. കണ്ണാടി പൊട്ടിച്ചു. സൂപ്പർ ഉണ്ട് കേട്ടോ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. തിരിച്ചിട്ടോ, കറക്റ്റ് ആയിട്ട് ഇട്ടോ. വൈറ്റ് ഇട്ടിടാ. റെഡ് എടുക്കാം. കറക്റ്റ് ആയിട്ട് ഇട്ടോ. സൂപ്പർ ആയിട്ടുണ്ട് കേട്ടോ. ഇത് സൂപ്പർ സൂപ്പർ ഒക്കെ കേട്ടോ. അതൊക്കെ ഇട്ടോ. ഈ വെച്ചോ, ഇട്ടോ. പറ്റില്ലേ? പറ്റുന്നുണ്ട്. എങ്ങനെയുണ്ട്? ഇഷ്ടായോ? അത് ഇട്ടു. കറക്റ്റായിട്ട് വെച്ചോ. അല്ല, തെറ്റ്. കറക്റ്റായിട്ട് വെച്ചോ.
Itu. What, Toki? Pink, pink. Pink sah. The pink. Wow. കറക്റ്റായിട്ട് വെക്കണം. അതന്നെ. കറക്റ്റായിട്ട് ഇട്ടോ. തെറ്റ് തെറ്റ്. അങ്ങനല്ല, തെറ്റ്. കറക്റ്റായിട്ട് വെച്ചോ. ഇത് ഇങ്ങനെ. നീ വലിക്കണ്ട. Mama call orange to orange. 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 ശരി പോവോ. கொடுக்க மாட்டியா அப்பா അവരുടെ മേടിച്ചു. വടി എടുത്തിട്ട് വരും ഇപ്പൊ നിന്നെ. ചേച്ചി അല്ല നീ അടച്ചു. അമ്മ കനാര ഓടിച്ചു. അങ്ങനെ ഇതെന്നാ വാ ടോക്കി പോവാ. നാൽതാ ടോക്കി നമ്മള് സ്വീറ്റ് കോൺ കഴിക്കണ്ടേ? കനാരി നോക്കാ. നമ്മള് സ്വീറ്റ് കോൺ കഴിക്കണ്ടേ? കനാരി സ്വീറ്റ് കോൺ വേണ്ടേ? അങ്ങോട്ടേക്കാ. നമ്മള് ജിമ്മിക്ക് പോയിട്ട് കഴിക്കാം. അവിടെ പോയിട്ട് കട്ടാക്കാൻ പറ്റും. പോവാ. വാ പോവാ. പോണ്ട പോണ്ട. ഞാൻ പോട്ടെ. അങ്ങനെ കറക്റ്റ് ആയിട്ടുള്ളത് എന്തിനാ തിരിച്ച് വെക്കണേ? പ്രാന്തോ? അങ്ങനെ വെക്കാൻ പാടില്ല ടോക്കി. കറക്റ്റ് ആയിട്ടുള്ളത് എന്തിനാ തിരിച്ച് വെക്കുന്നത്? വടിയെടുത്ത് കൊണ്ടുവരണുണ്ട് ചേച്ചി. അടിക്കട്ടെ ടോക്കിയെ. നോക്ക്, വടി കൊണ്ടുവന്നു. ദൈവമേ, ടോക്കിയെ അടിക്കുന്നൊന്നും കേട്ടോ. കറക്റ്റ് ആയിട്ട് വെക്കണം ടോക്കി. അങ്ങനെ അല്ല, കറക്റ്റ് ആയിട്ട് വെക്കണം. തെറ്റായിട്ട് വെച്ച അടിക്കട്ടോ ടോക്കിയെ.
டோக்கி என்ன வீடியோ எடுக்கடை கடவுள் இப்போ உள்ள பாருங்க எവിടെ இல்ல அப்போ போவா ஜிம்முக்கு அச்சை கொண்டு போய் അവിടെ போயிட்டு குடிக்காவா சிம்முக்கு ம் சிம்முக்கு கேக்க ஜிம்முக்கு போயிட்டு கழிக்காலே வா வா வேகம் போவா இது அவருக்கு ம் கைஸ் நம்மளோட சேனல் வந்துட்டு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுது ஸோ என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ரீச் ஆயிருக்கேன் நாளைக்கு வீடியோவில் என்னோடய யூடியூப் ஜேர்னியை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஒரு பிளேஸ்க்கு நான் ரீச் ஆகுறதுக்கே அண்ட் தேங்க்யூ வெரி மச் இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு கேட்ட எல்லா வீடியோவுமே பண்ணேன்னு சொல்லிட்டு கோத்ரூ பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக வந்துட்டு எல்லா வீடியோவுமே நான் வந்துட்டு எடுத்து போடுறேன் அண்ட் புதுசாக வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ பை பாய்